வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஊர் ஸ்டைல்லையும் நம்ம பக்காவடை சமைச்சு சாப்பிட்ருப்போம். இப்போ கேரளா ஸ்டைலில் சூப்பரான டிப்ஸோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. உதிரியாகவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முக்கியமான டிப்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். சிக்கன் 65 பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட 65 பவுடர் இல்லைன்னா மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதுலேயும் உப்பு காரமெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இந்தளவு கலந்தாச்சு. 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 25 கிராம் அளவுக்கு அரிசி மாவு இப்போ எடுத்துக்கோங்க. 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவுகளையும் சேர்ந்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் முக்கியமான ஒரு ஆப்ஷன் நான் மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ மூடி போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக கையில் தண்ணியை தெளிச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான ஆயிலில் குட்டி குட்டி உருண்டையாகவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா பக்காவடை வந்து குட்டி குட்டி வடையாக தான் இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பபுள்ஸும் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மீதம் இருக்க மாவுகளையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் மாவு வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்காவடையும் நான் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. சூப்பராக டீயோட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.